வர்தா புயலின் தாக்கம் கூட இன்னும் ஓரிரு நாட்களில் ஓய்ந்துவிடும். ஆனால் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நல பாதிப்பும் மரணமும் குறித்த சர்ச்சைகளும் விவாதங்களும் இன்றளவும் தொடர்ந்து கிளம்பிக் கொண்டுதான் இருக்கிறது. அப்போலோவில் ஜே அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த 74 நாட்களும் மருத்துவமனைக்குள் என்ன நடந்தது என்பது குறித்து பலதரப்பட்ட கருத்துகள் நிலவி வரும் நிலையில் ஜேவின் இறுதி நிமிடங்களில் நடந்த பரபரப்பான நிகழ்வுகளை அப்போலோவில் பணிபுரியும் சில டாக்டர்கள் நம்மிடம் தனிப்பட்ட முறையில் தெரிவித்தனர். அதில் ஜே நன்றாக உடல் தேறி வருகிறார் என்பதால் அவருக்கு அவசர சிகிச்சை பிரிவிலேயே ஒரு தனி அறையை மருத்துவ நிர்வாகம் ஒதுக்கி தந்ததாகவும் அதன் பிறகு அவர் மீதான மருத்துவ ரீதியான கவனிப்புகள் குறைந்ததாகவும் அவர்கள் கூறினர். மேலும் ஜேவிற்கு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டதே ஒரு நர்ஸ் சொல்லிதான் டாக்டர்களே கண்டுபிடித்தார்களாம். அதற்குள் நோயாளியை காப்பாற்ற உதவும் கோல்டன் டைம் என்று சொல்லக்கூடிய அந்த 10 நிமிடங்களும் உருண்டோடிவிட்டதாம். ஜேவிற்கு மூக்கு வழியாக உணவு குழாயும் தொண்டை வழியாக டிராக்கியோஸ்டமி எனப்படும் செயற்கை சுவாச குழாயும் இணைக்கப்பட்டிருந்ததால் தனக்கு ஏற்பட்ட இருதய பாதிப்பை ஜேவால் வாய் வழியாக கத்தி சொல்ல முடியாமல் தனியாக துடித்துள்ளார். 10 நிமிடம் கழித்து அவரது அறைக்கு அருகே இருந்த அறை எண் 208 என்கின்ற அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு சென்ற மருத்துவர்கள் அவரது உயிரை காக்க போராடியுள்ளனர். அப்போது அவரை எக்மோ என்கிற எந்திரத்தில் இணைக்க முயற்சி செய்யும் போது ஒரு சீனியர் டாக்டர் ஜேவின் இரத்த குழாய் ஒன்றை அவசரத்தில் சேதப்படுத்தி விட்டாராம். அதனால் ஜேவிற்கு ஏராளமான இரத்தம் வீணாகியதோடு அதை சமாளிக்க அப்போலோவின் இரத்த வங்கியிலிருந்து புதிய இரத்தம் கொண்டு வந்து ஜேவுக்கு ஏற்றப்பட்டதாம். இத்தகைய தவறுகளால் ஜேவின் உடல்நிலை சரி செய்ய முடியாத இடத்திற்கு சென்றுவிட ஒரு கட்டத்தில் மூளையை தவிர அனைத்து உறுப்புகளும் செயலிழந்தனவாம். 4ஆம் தேதியே இந்த நிலைக்கு ஜே வந்துவிட்டாலும் அவரது மரணத்தை 5ஆம் தேதி இரவு 11:30 மணிக்குத்தான் எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்களும் சசிகலாவும் முடிவு செய்து அறிவித்தனராம்.